நான் வந்து உண்மையாக சொல்ல போனாக்கா நான் வந்து ஒரு பொறும்போக்கு மாதிரிலாம் தெரிஞ்சுருந்தேன். My name is Elena. I'm from Russia, but I live in the UK as well. Name? Colette. Colette. Your country, madam? I'm from the UK. Yeah. Your name, sir? My name is Maxim. I am from Russia. எவ்வளோ நாள் கடை போட்டிருக்கீங்க ஐயா? ஐயா நாங்கள் ஒரு 5 வருஷமா இந்த மாதிரி பௌர்ணமிக்கு மட்டும் கடை போடுவோம். சரி. சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்கு ஐயா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்திருக்கோம். அண்ணாமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தை மாதம் கிரிவலம், அதாவது தைப்பூசம் முன்னிட்டு, தை பௌர்ணமி முன்னிட்டு கிரிவலம் வந்துருக்கிறாங்க மக்கள். அதை பற்றி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வேண்டுதலுக்காக இப்போ ஒரு குழந்தை கரும்பில் தொட்டில் போட்டு இப்போ ஊர்வலம் வர போகிறாங்க. ஒரு தம்பதியர் வந்து அதோடைய காட்சி தான் இப்போ இங்கே பார்த்துன்னுக்கிறீங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து கரும்பில் தொட்டில் கட்டி அண்ணாமலையை கிரிவலம் வராங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். பாருங்க, இப்போ அவங்களுடைய தம்பதியர் வந்து கிரிவலம் வர போகிறாங்க. இப்போ வந்து குழந்தைய தூக்கிட்டாயா கோயில் வந்து ஒரு ரவுண்டு வருவாங்க, கிரிவலம் வருவாங்க. அதாவது கிரிவலம் இருக்குல்ல, கோயிலில் மட்டும் சுற்றி வர போகிறாங்க. அதை இப்போ பார்த்துருக்கிறோம். நம்ம அதோடைய காட்சி தான் பார்த்துருக்கிறோம். தைப்பூசத்தை முன்னிட்டு இப்போ குழந்தைய தொட்டில் கட்டினு ஒரு தம்பதியர் வந்து தூக்கின்னு போகிறாங்க கரும்பில். அற்புதமான ஒரு காட்சி பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சாமியை பார்க்கறதுக்காக கிரிவலம் போயிட்டு வந்து இப்போ சாமியை தரிசனத்துக்காக கியூவில் நின்றுக்கிறாங்க. அவருடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா. இப்போ சாமியை பார்க்க தான் மக்கள் கியூவில் நின்றுக்கிறாங்க. இது வந்து பொது தரிசனத்துக்காக நின்றுக்கிறாங்க ஐயா. இன்றைக்கி வந்து டிக்கெட் கிடையாது, இன்றைக்கி ஃப்ரீ தரிசனம் தான் இன்றைக்கி பார்க்கலாம் சாமியை. இப்போ கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்துன்னுக்குறோம். சாமி பார்க்கறதுக்காக மக்கள் கியூவில் நின்றுக்கிறாங்க. பாருங்க, ஃபுல்லாக நின்றுருக்காங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம தெற்கு கோபுரம் பார்க்க போகிறோம். இப்போ ராஜகோபுரத்தை பார்த்துட்டோம். ஃபுல் கூட்டம் ஐயா. இன்னைக்கு சண்டே இல்லையா? ஐயா இப்போ நான் இதுக்கு முன்னே நம்ம ராஜகோபுரம் பார்த்தோம். இது வந்து தெற்கு கோபுரம் ஐயா. திருமஞ்சன கோபுரம்னு சொல்லுவாங்க ஐயா. திருமஞ்சன கோபுரம்னு சொல்லுவாங்க. இது பேர் இதுதான் தெற்கு கோபுரம் ஐயா. ஐயா இப்போ நம்ம ராஜகோபுரம் பார்த்தோம், தெற்கு கோபுரம் பார்த்தோம். இப்போ வந்து மேற்கு கோபுரம் பார்க்க போயின்னுக்கிறேன் ஐயா. மேற்கு பார்த்து அப்படி கோபுரம் தான் பார்க்க போகிறோம். இது போய் பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க. அதான் பார்க்க போகிறோம்.
இதுதான் மேற்கு கோபுரம் ஐயா. கோயில் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துடலாம் வாங்க. இதுதான் மேற்கு பார்த்த கோபுரம் ஐயா. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. இப்போ நேர் அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நித்யானந்த மடம் வச்சுருக்காங்க. அதோடைய காட்சி பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் மேற்கு கோபுரம். இது பேர் பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க ஐயா. பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க. பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்துட்டுருக்கேன் ஐயா. அடுத்து நம்ம வடக்கு கோபுரம் பார்க்க போகலாம் வாங்க. நேம் சார்? My name is Maxim. I am from Russia. Thank you sir. You're coming Annamalai? Too difficult now to come there, but we did walk around. Thank you sir. Madam, unga name? Colette. Your country, madam? I'm from the UK. Yeah, from the south of England. Annamalai romba pidikingala? Annamalai. My name is Elena. I'm from Russia, but I live in the UK as well. Thank you madam. Thank you. ஐயா இப்போ வந்து நம்ம வடக்கு கோபுரம் பார்த்துட்டுங்கிறோம். அம்மணியாம்பா கோபுரம்னு சொல்லுவாங்க ஐயா. இது வந்து வடக்கு கோபுரம். போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. வடக்கு கோபுரத்துக்கிட்ட போகிறதுக்கு அனுமதி இல்லை ஐயா. வெளியேருந்து ஷூட் பண்ணியிருக்க வீடியோவை பாருங்கள். கோயில் சுற்றி வந்துட்டேன் ஐயா. ஃபஸ்ட்டு நம்ம ராஜகோபுரம் பார்த்தோம், அப்புறம் தெற்கு கோபுரம் பார்த்தோம், அப்புறம் மேற்கு கோபுரம் பார்த்தோம். இப்போ நம்ம கடைசியாக வந்து வடக்கு கோபுரம் பார்த்துருக்கோம். இப்போ கிரிவலம் போகலாம் வாங்க ஐயா. கிரிவலம் போகிற ரூட்டில் போய் பார்க்கலாம் வாங்க ஐயா. ஐயா இதுதான் நம்ம அண்ணாமலையாருடைய மலை, திருவண்ணாமலை மலை தான் ஐயா. இந்த மலை மேலே தான் நம்ம தீபம் ஏற்றுறாங்க ஐயா. அண்ணாமலை மலையாராக காட்சி கொடுக்குறாருங்க ஐயா. ஐயா இந்த வழியை தான் போனோம் ஐயா. மலை மேலே தீபம் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா? இந்த வழியை தான் போனோம். இந்த தெருவில் தான் போனோம் ஐயா. எப்படின்னா வந்தீங்கன்னா இந்த தெருவில் தான் போனோம். அதாவது மேற்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த தெருவில் தான் போனோம் ஐயா. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவல பாதையில் 5 முக ருத்ராட்சம், 6 முக ருத்ராட்சம், 9 முக ருத்ராட்சம் எல்லாமே இருக்குது ஐயா. நம்ம சிவஞானிகள் தான் விற்கிறாங்க ஐயா. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா நம்ம கிரிவலம் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து வாங்க ஐயா. நல்லா இருக்கு ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு 5 முகம், 6 முகம், 9 முகம் எல்லா முகமும் கிடைக்கும் ஐயா. ஐயா சிவாய நம்ம ஐயா. ஐயா உங்கள் பேர் ஐயா? ஐயா நமஸ்காரம் ஐயா. என் பேர் ரவிசாமி. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் கடை வச்சிருக்கிறோம். எவ்வளோ நாள் கடை போட்டிருக்கீங்க ஐயா? ஐயா நாங்கள் ஒரு 5 வருஷமாக இந்த மாதிரி பௌர்ணமிக்கு மட்டும் கடை போடுவோம். சரிங்க ஐயா. இன்றிலிருந்து எங்களுக்கு இதே பகுதியில் ஒரு கடை கிடச்சிருக்கு ஐயா. ருத்ரா காட் பூஜா ஸ்டோர்னு கடை வச்சிருக்கிறோம். சரிங்க ஐயா. நம்ம எந்த பக்கம் இருக்கோம்னா அக்னி குளத்துக்கு பக்கத்தில் அக்னி விநாயகர் இருக்காரு.
அதில் பக்கத்திலே நம்ம இருக்கிறோம் ஐயா. நமஸ்காரங்க. நேபாள் ருத்ராட்சம் எல்லா உரமுகத்தில் வந்து பைரவருடைய காய் முதல் கொண்டு இருக்கிறது. உரமுகத்தில் வந்து மற்ற எத்தனை முகம் நல்ல ருத்ராட்சம், ஒரிஜினல் ருத்ராட்சம் நம்ம ரவி அவர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். வரவங்க வந்து வாங்கிக்கலாம். நமக்கு நீண்ட ஆளாக நண்பமானவர், நட்பானவர். எல்லாமே எங்கேருந்து வாங்குறாரு எனக்கு தெரியும். அதனால் நல்ல சுத்தமான ஒரிஜினல் ருத்ராட்சம் வேணும் அப்படின்னா திருவண்ணாமலையில் ரவி அக்னி தீர்த்தத்துக்கு பக்கத்தில் யார் ஒன்றா வந்து வாங்கிக்கலாம். அக்னி தீர்த்தத்துக்கு எதிர்த்தாப்புல. உங்கள் பேருமா? எவ்வளோ நேரம் கடை போட்டுக்கிறீங்க? போகிறீங்க. இதில் என்னென்ன சாம்பிராணி இருக்குமா? இதில் இப்போ நம்ம கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் பார்க்குறேன் ஐயா. ஐயா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலை பாதையில் ஒரு அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில் இருக்குது. இங்கே வரும் பக்தர்கள் வந்து டிஷ்டி வாங்கி போடுறாங்க எலுமிச்சை பழத்தால். ஐயா இப்போ நம்ம ரமண மகரிஷி ஆசிரமத்தில் தான் வந்திருக்கோம். உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லையே, வெளியேருந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஐயா இப்போ நம்ம கிரிவல பாதையில் அழகான பேகெல்லாம் மாட்டியிருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் பேக் வாங்கிட்டு இருக்காங்க ஐயா. அற்புதமான பேகு, கலர் கலராக பேக் இருக்குது பாருங்கள். 100 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் பேக் விற்கிறாங்க பாருங்கள் ஐயா. அழகான பேக்கெல்லாம் விற்றுருக்காங்க ஐயா. 100 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கு ஐயா பேக்கு. அழகான பேக்கெல்லாம் இருக்கு ஐயா பாருங்கள். எல்லாம் இந்த கிரிவல பாதையில் தான் எல்லாமே கிடைக்குது ஐயா. பேகுங்க கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுங்க ஐயா. வந்தீங்கன்னா தவறாமல் வந்து வாங்கிட்டு போங்க.
விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னிடம் பாத்தீங்கன்னா அழகழகான சூப்பரான டிசைன்களில் பல்வேறு வண்ணங்களில் அற்புதமான கம்பல், சிப்புகள், சைடு பின்கள், ஆகவே எதிர்தான் ஐயா இப்போ நம்ம கிரிவலப்பதில் வந்து யமலிங்க தாண்ட வந்துட்டோம் ஐயா. அழகான ஒரு கடையில் பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு சிலை பண்ணியிருக்காங்க விநாயகர் சிலை. எவ்வளோ அற்புதமான லிங்கம் பார்க்கணும் பாருங்க ஐயா. லிங்கம்லாம் இருக்கு பாருங்க. இந்த கிரிவலப்பதில் எல்லாமே கிடைக்கும் ஐயா. வந்தீங்கன்னா தவறாமல் வந்து வாங்கிட்டு போங்க. பாருங்கள் லிங்கம் இருக்குது, விநாயகர் இருக்கிறாரு, வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர் எல்லாமே இருக்கிறாங்க பாருங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம கிரிவல பாதையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டுறதுக்காக டொனேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் புது கருங்கலால் கட்டப்பட்ட சிவாலயம் கண்ணப்ப நாயனார் மடம் 44வது ஆண்டு 29/1/2026 தை மாதம் 15ஆம் நாள் குரு பூஜை நிறைவேறி உள்ளது. இதற்காக சிவனடியார்களும் பக்தர்களும் தங்களால் இயன்ற உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த போர்டை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேர் ஐயா? முகேஷ். முகேஷ். எங்கேருந்து வரீங்க ஐயா? களம்பூர். களம்பூர் என்ன டிஸ்ட்ரிக் ஐயா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக். திருவண்ணாமலை இன்னும் எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் வரீங்க ஐயா? ஒரு 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர் வரீங்க. இப்போ இங்கே எவ்வளோ நாளாக வரீங்க திருவண்ணாமலைக்கு? 5 வருஷமாக வரீங்க. இப்போ இங்கே வரதுனால எதனா உங்களுக்கு எதனா வைப்ரேஷன் எதனா கிடச்சிருங்களா ஐயா? நிறைய ஒரு மாற்றம் கிடச்சிருங்களா? சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் ஐயா? என் பேர் வந்து சுதாகர். நான் வேலூர் மாவட்டம் குடியாத்துலேருந்து வரேன். குடியாத்துலேருந்து வரீங்க. என்னுடைய ஊருக்கு இந்த திருவண்ணாமலை குறைஞ்சபட்சம் 100 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். நான் வந்து உண்மையாக சொல்ல போனாக்கா நான் வந்து ஒரு பொறும்போக்கு மாதிரிலாம் தெரிஞ்சுருந்தேன். அப்படி இருந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு இதுவாக இந்த அண்ணாமலையாரை பார்க்க வந்தேன். இன்றைக்கி சூழ்நிலை என்னுடைய நிலைமையாக ஒரு இதுவாக மாறின்னு இருக்குது. அதை நான் உணர்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் படித்தது ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸ் வரை தான் படித்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து புராணம் படிக்க சொன்னாங்க அதை தண்ணி மாதிரி படிப்பேன், தண்ணி மாதிரி பேசுவேன். இன்றைக்கும் அந்த திருவண்ணாமலைக்கு வந்து அந்த கிரிவல பாதையில் 2-3 புராண கதையை என்னுடைய வீடியோவில் நான் எடுத்துக்கிறேன். அப்படி அண்ணாமலையார் எனக்கு நிறைய பாக்கியம் கொடுத்துனுக்கிறார், இன்னும் கொடுப்பாரு. அவரை நம்பினாக்கா யாரும் எதுவுமே கெட்டு போடல. என்னுடைய நான் செய்கிற தொழில் ஒரு நாளைக்கு லாபம் வரும், வராமல் போவோம். இன்றைக்கி என்ன நீ கொடுத்தியோ அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக ஏற்றுக்கன்னு தான் நான் தொழிலை செய்கிறேன். அப்படின்னு கடவுள் எனக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல, நல்லபடியாக இருக்கிறேன். அந்த அண்ணாமலையார் என்னையும் இந்த மாதிரி வர நிறைய பக்தர்களையும் வாழ்த்தணும், அவங்களையும் நல்லா வச்சுருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணன். ஐயா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.